إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் கண்ணியத்திற்குரிய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் கண்ணியத்திற்குரிய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாகவும், உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை தக்வாவை நினைவூட்டியவனாகவும், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய உம்மத்திற்காகவும் குறிப்பாக நம்முடைய சந்ததிகளுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை வேண்டியவனாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் பற்றை உறுதியை வேண்டியவனாக, நம்முடைய பெற்றோர் மூமினான முன்னோர் அனைவருக்கும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னித்தருள்வானாக. அல்லாஹு தஆலா நம்மை பொருந்தி கொள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல் குர்ஆன் கிடைக்கப்பெற்ற சமுதாயம் நாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற மகத்தான தூதர் அனுப்பப்பட்ட சமுதாயம் நாம். அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயமாக நாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா வேறு எந்த உம்மத்தின் மீதும் பொழியாத மகத்தான அற்கொடையை குர்ஆனுடைய உம்மத்தாகிய ரஹ்மத்துல் லில் ஆலமீனுடைய உம்மத்தாகிய நம்மீது அல்லாஹு தஆலா பொழிந்திருக்கின்றான். அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன கேள்வி என்றால், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆனை சிந்திப்பதற்கு, நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை சிந்தித்து உணர்ந்து செய்வதற்கு நாம் எந்த அளவு தயாராகி இருக்கிறோம்? நாம் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மரணம் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இன்று நான் மரணித்து விட்டால் என்னுடைய மார்க்கத்தில் எதை நான் உணர்ந்திருக்கிறேன், புரிந்திருக்கிறேன் என்பதை கொண்டுதான் அங்கே மறுமையினுடைய மகத்தான வெற்றி இருக்கிறது. இரண்டு செயல்களுக்கு மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று என்ன? ஒரு செயலை வெறுமன செய்வது. இன்னொன்று, அந்த செயலை அறிந்து புரிந்து கற்று உணர்ந்து அதன் மீது பற்றோடு செய்வது, பாசத்தோடு செய்வது, அல்லாஹ்வுக்காக என்று உள்ளத்தின் ஏக்கத்தோடு செய்வது, மறுமையின் சொர்க்கத்திற்காக என்று அந்த பேராசையோடு செய்வது. இந்த இரண்டாவது தான் அல்லாஹ்விற்கு பிடித்தமானது. இதை கொண்டுதான் வெற்றி இருக்கிறது. இன்று நாம் இந்த முதல் கட்டத்தில் தான் இருக்கிறோம். செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைத்தும் எல்லாம். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை சிந்திப்பதற்கு, நாம் ஓதக்கூடிய குர்ஆனை சிந்திப்பதற்கு, ஒவ்வொரு அமலை சிந்திப்பதற்கு நம்மிடத்திலே நேரம் இல்லை. நாம் எப்படி விளங்கி இருக்கிறோம் என்றால், இன்னும் சொல்ல போனால்
அது ஒரு மிகைப்படுத்தப்பட்டதாக கூட இருக்காது. அல்லாஹ்வின் அடியார்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தீன் வேறு, பிற மக்களுடைய தீன் வேறு. நம்முடைய ரப்பு வேறு, அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் வேறு. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத் வலா அன ஆபிது மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத் லக்கும் தீனுக்கும் வலியது. நம்ம தீன் வேற, அவங்க தீன் வேற. நம்முடைய தீன் அகிலங்களின் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டது. அவர்களுடைய தீன் மனித சிந்தனைகளில், மனித கற்பனைகளில் ஷைத்தானின் ஊசலாட்டங்களால் போடப்பட்டது, உருவாக்கப்பட்டது. நாம் ரப்புல் ஆலமீனை வணங்குகிறோம், அவர்கள் ஷைத்தானை வணங்குகிறார்கள். இயதுஊன இல்லா இனாசா வ இயதுஊன இல்லா ஷைத்தானன் மரீதா லஅனஹுல்லாஹ். சகோதரர்களே, நாம் குர்ஆனை ஓதுகிறோம், அல்லாஹ்வின் வேதம், அல்லாஹ் பேசிய பேச்சை, கலாமை ஓதுகிறோம். நமக்கு சட்டம் இது, நமக்கு வழிகாட்டு இது, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கான நிவாரணம் இது, நமக்கு புஷ்ரா, நற்செய்தி, ரஹ்மா, அல்லாஹ்வின் மகத்தான அருள் இது. அவர்களுடைய வேதம் அப்படிப்பட்டதல்ல. அவர்கள் தாங்களாக உருவாக்கி கொண்டதை வேதம் என்று கற்பனை செய்கிறார்கள். யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் ثم يقولون هذا من عند الله. தங்களது கரத்தால் எழுதி கொண்டு இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று அவர்கள் கதை கட்டுகிறார்கள். அல்லாஹ் முந்திய நபிமார்களுக்கு இறக்கிய வேதங்களையும் அவர்கள் புரட்டி விட்டார்கள். யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாதிஹி வ நஸூ ஹம்மன் மிம்மா ذுக்கிரு பிஹ். அன்பான சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் அவ்வளவு மகத்தானது. இந்த தீனை சிந்திக்க வேண்டும், இதை புரிய வேண்டும், ஒவ்வொரு அமலையும் சிந்திக்க வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெள்ளிக்கிழமையை எப்படி மதித்தார்கள், எத்தகைய முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள், இதற்காக விசேஷமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி கவனம் செலுத்தினார்கள். உணர்ந்திருக்கிறோமா? நாம் வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் ஒன்று வீட்டில் பிரியாணி ஆக்க வேண்டும், இல்லை என்றால் எங்கே பிரியாணி சிறப்பாக விற்கப்படுகிறதோ அங்கே சென்று பிரியாணி வாங்கி சாப்பிட வேண்டும். அதான் நமக்கு வெள்ளிக்கிழமை, இல்லையா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமையின் அந்த இரவு வந்துவிட்டாலே அதிலிருந்து அந்த வெள்ளிக்கிழமைக்கான தயாரிப்பிலே, ஆயத்தத்திலே, ஆர்வத்திலே, ஆசையிலே, ஈடுபாட்டிலே இறங்கி விடுவார்கள். இன்று குறிப்பாக நாம் எடுத்துக்கொண்டது வெள்ளிக்கிழமையினுடைய ஃபஜ்ர் தொழுகையின் அந்த தலைப்பு. வெள்ளிக்கிழமையின் ஃபஜ்ர் தொழுகை மிக சிறப்பான ஒரு தொழுகை. பொதுவாக ஃபஜ்ர் தொழுகை மிக சிறப்பானது. அதிலும் வெள்ளிக்கிழமையினுடைய ஃபஜ்ர் ஜமாஅத் மிக மிக முக்கியமானது. அந்தோ பரிதாபம், கவலை, வேதனை என்னவென்றால் நம்மிலும் பலர் இருக்கிறார்கள் ஃபஜ்ர் தொழுகாமல் ஜும்மாவுக்கு வந்தவர்களும், அல்லது ஃபஜ்ருடைய ஜமாஅத்தை தவறவிட்டுவிட்டு அல்லது ஃபஜ்ர் தொழுகையை கதா செய்துவிட்டு பிறகு தொழுதுவிட்டு ஜும்மாவுக்கு வந்தவர்களும் இருப்பார்கள், இருக்கிறார்கள், இல்லையா சகோதரர்களே? அப்படி இருந்திருந்தால், அதாவது அப்படி இல்லை என்றால் ஃபஜ்ர் தொழுகையிலே பள்ளிவாசலுடைய கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம், இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுடைய ஃபஜ்ருக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எதிலிருந்து புரிந்து கொள்கிறோம்? இந்த ஜும்ஆவுடைய நாளில் விசேஷமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கென்று வாழ்நாளெல்லாம் 2 சூறாக்களை விசேஷமாக வைத்திருந்தார்கள்.
யா அல்லாஹ், ஏன் அப்படி செய்தார்கள்? இன்று பல ஆலிம்களே அந்த சுன்னத்துகளை பேணுவதில்லை, அல்லது அவர்கள் பேணுவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. அலிம்சா இந்த 2 சூறாவெல்லாம் பெருசா முழுசா ஓதி தொழுகிற அளவுக்குலாம் நாங்க வெட்டியா இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டீங்களா நீங்க? இப்படி எல்லாவற்றிலும் ஷார்ட்கட், எல்லாவற்றிலும் ஷார்ட்கட். சஜிதாவை ஆரம்பித்தாலும் அந்த சஜிதாவுடைய வசனம் முடிந்தவுடன் முதல் ரக்காத் முடிச்சு, அடுத்தது அந்த சஜிதாவில் மீதம் இருக்கக்கூடியதை ஓதி 2வது ரக்காத், அல்லது 2வது ரக்காத்திலே சூரா அத்-தஹர், சூரா அல் இன்சானுடைய இறுதி பகுதியினுடைய ஒரு 10 வசனங்கள் முடிந்தது. ஏன் வெள்ளிக்கிழமையில் ஓத வேண்டிய சூரத்துல் அலா, சூரத்துல் காஷியாவை கூட அதை முழுமையாக ஓதாமல் பாதியிலிருந்து எடுத்து ஓதுவதும் சூரத்துல் அலாவிலே, சூரத்துல் காஷியாவிலே அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் என்பதிலிருந்து ஓதியும் தொழக்கூடிய அளவுக்கு ஒரு மட்டமான நிலையில் தான் மனநிலை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்படியெல்லாம் விளையாடுகிறோம். யாராவது துன்யாவிலே உங்களுக்கு 100 ரூபாய் சம்பளம் என்றால் 50 ரூபாய் கொடுத்தால் ஒத்துக்கொள்வீர்களா? ஒத்துக்கொள்வோமா? துன்யா விஷயத்தில் எந்த வகையிலும் ஆல்ட்ரேஷன் செய்வதை நாம் ஒத்துக்கொள்வதே இல்லை, எல்லாம் முழுசாக வேண்டும். ஆனால் தீன் என்று வந்துவிட்டால் மட்டும் எவ்வளவு அதில் வெட்ட முடியுமோ, அதில் குறைக்க முடியுமோ, கத்தரிக்க முடியுமோ, சுருக்க முடியுமோ சுருக்கிவிட்டு கடைசியாக சொல்வது என்ன? மார்க்கம் லேசுங்க, ஏங்க சிரமப்படுத்திக்கிறீங்க? மார்க்கம் லேசுங்க, ஏங்க சிரமப்படுத்திக்கிறீங்க? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் தப்பான பொருளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து சஜிதாவை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் முதல் ரக்காத்திலே முழுமையாக ஓதுவார்கள். இந்த சூரா மிக மகத்தான சூரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கான செய்தியை அல்லாஹ்விடமிருந்து பெற்ற மிக மகத்தான அறிவுரைகளை, மிக மகத்தான நற்செய்திகளை, ஒழுக்கங்களை, அதுபோன்று நிராகரிப்பாளர்களுக்கு, மறதியாளர்களுக்கு, புறக்கணிப்பவர்களுக்கு, உலகமே வாழ்க்கை என்று மறுமையை மறந்தவர்களுக்கான எச்சரிக்கையை அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே சொல்கிறான். அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்கள். அலிஃப் லாம் மீம் தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். ஏதோ இன்று நமக்கு இறங்குவதை போன்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வேதம் சாதாரணமான வேதம் அல்ல, சந்தேகம் இல்லாத வேதம். அகிலங்களின் இறைவன், மனிதர்கள் ஜின்களின் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதம். என்ன நினைத்துக் கொண்டார்கள்? அம் யகூலூன இஃப்தரா, இதை முஹம்மது சுயமாக பேசிவிட்டார், இட்டு கட்டிவிட்டார் என்று அவர்கள் சொல்கிறார்களா? முட்டாள்கள், மடையர்கள், வீணர்கள். பல் ஹுவல் ஹக்கு மிர் ரப்பி, நபியே உங்களது இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட சத்தியம் இது, ஹக் இது. இந்த குர்ஆன் தான் சத்தியம். குர்ஆனை தவிர எதுவெல்லாம் இறை மார்க்கம் என்றோ, இறை கொள்கை என்றோ, ஆன்மீகம் என்றோ, மறுமையின் வெற்றிக்கான காரணமாக இருக்கும் என்றோ சொல்லப்படுகிறதோ எல்லாம் பொய், வழிகேடு. பல் ஹுவல் ஹக்கு மிர் ரப்பி, இது உங்களது ரப்பின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட சத்திய வேதம். நபியே இது ஏன் இறக்கப்பட்டது உங்களுக்கு? இன்று முஸ்லிம்களிடத்திலே குர்ஆன் எதற்காக? கத்தம் பாத்தியா ஓதுவதற்காக. முஸ்லிம்களிடத்திலே குர்ஆன் எதற்காக? கத்தம் பாத்தியா ஓதுவதற்காக. யாசீன் சூரா வியாழக்கிழமை மகரிபுடைய, அதாவது ஜுமாவுடைய மகரிப் வந்தவுடன் கடைக்கடையாக சென்று யாசீன் ஓதுவார்கள், இறந்தவர் வீட்டிலே ஓதுவார்கள். எப்படி கேவலமான நிலையில இந்த உம்மத் இருக்கிறது பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த குர்ஆன் சடங்குக்காக இறக்கப்பட்டதல்ல, லிதுன்திர கௌமம் மா அதாஹும் மின் நதீரின் மின் கப்லிக் லஅல்லஹும் யஹ்ததூன், மக்களின் நேர்வழிக்காக நீங்கள் அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக நபியே இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டது. மனிதர்களை மாற்றுவதற்காக, அவர்களின் கொள்கைகளை மாற்றுவதற்காக,
அவர்களின் சம்பிரதாயங்களை மாற்றுவதற்காக, அவர்களின் பொருளாதாரத்தை சீர்திருத்தம் செய்வதற்காக, அவர்களது குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக, மனிதர்களின் உள்ளங்களை புனிதமாக்குவதற்காக, நேர்மையில், சத்தியத்தில், உண்மையில், ஒழுக்கத்தில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக இறக்கப்பட்ட வேதம் இது. சடங்காக ஓதிவிட்டு முத்தம் கொஞ்சி விட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் 500 ரூபாய் 50 ரூபாய் வாங்கி பாக்கெட்டில் வைத்து விட்டு செல்வதற்காக அல்ல. இதன் மூலமாக நீ மாற வேண்டும், உன் சமுதாயத்தை மாற்ற வேண்டும். நபியே, லிதுன்திர கௌமம் மா உன்திர மா அதாஹும் மின் நதீர். உங்களது சமூகத்துக்கு இதற்கு முன் அச்சமூட்டி எச்சரிப்பவர் வரவில்லை, அத்தகைய சமுதாயத்தை நீ எச்சரிக்க வேண்டும். ஜாஹில்களாக இருந்தார்கள் அரபுகள். எதை வணங்குவது என்று அவர்களுக்கு தெரியாது. சுத்த மட்டமானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு அவர்களை மேம்படுத்தினான், உயர்த்தினான். அவர்களை அப்பேற்பட்ட ஒரு மனித புனிதர்களாக அல்லாஹ் மாற்றினான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை புரிய வையுங்கள். அல்லாஹு அல்லதி خلقஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ 6 அய்யாமின் ثم استوى على العرش ما لكم من دونه من ولي ولا شفيع افلا تتذكرون. அல்லாஹ்வை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான், அவற்றுக்கு மத்தியில் உள்ள அத்தனை பிரபஞ்ச படைப்புகளையும் 6 நாட்களில் அழகாக படைத்து விட்டான். சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஆற்றல் உள்ளவன் அல்லாஹு தஆலா. 6 நாட்களில் படைத்து 7வது நாளிலே சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அர்ஷுக்கு மேல் அவன் தன்னுடைய தகுதிக்கு தக்கவாறு உயர்ந்து விட்டான். நபியே, அந்த ரப்பை பற்றி சொல்லுங்கள். அவனை தவிர உங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? மாலக்கும் மின் தூனிஹி மின் வலியின். அல்லாஹுவை தவிர உங்களை காப்பாற்றக்கூடிய, ரட்சிக்கக்கூடிய, உங்களுக்கு அருள் புரியக்கூடிய, உங்கள் மீது கருணை காட்டக்கூடிய யாரும் இல்லை. அவனை தவிர சிபாரிசாளர் யாரும் இல்லை. அல்லாஹ்விடத்திலே அவனுடைய பொருட்டால், அவனுடைய பெயரின் பொருட்டால், அவனுக்காக செய்த நீங்க அமல்களின் பொருட்டால் அவனிடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் தான் ஷஃபீ. அல்லாஹு தஆலா சிந்திக்க சொல்லி, அஃபலா ததக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? நீங்கள் நல்லுபதேசம் பெற மாட்டீர்களா? சகோதரர்களே, இந்த சுபுஹுடைய தொழுகை, இந்த ஆயத்து ஓதும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமை நமக்கு புரிய வேண்டும். நம்முடைய ரப்பின் மீது யக்கீன், ஈமான் அதிகமாக வேண்டும். அல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட தனது வல்லமையை சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த். நம்முடைய காரியங்களை அல்லாஹ் நிர்வகிக்கிறான். வானத்திலிருந்து பூமி வரை உள்ள அத்தனை காரியங்களையும் அவன் நிர்வகிக்கிறான். ثم يعرج إليه في يوم كان مقداره ألف سنة مما تعدون. வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே உள்ள தூரம் 500 ஆண்டுகள். வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய கட்டளை 500 ஆண்டுகளில் இறங்க வேண்டிய அந்த வானத்திலிருந்து பூமிக்கு ஒன்று இறங்க வேண்டும் என்றால் ஒரு பொருள் 500 ஆண்டுகள் தேவை. அல்லாஹு தஆலா ஒரே நாளிலே அதை இறக்கி விடுகின்றான். பிறகு பூமியிலிருந்து ஒரு அமல் வானத்திற்கு ஏற வேண்டும் என்றால் அதற்கு 500 ஆண்டுகள் தேவை. அல்லாஹு தஆலா ஒரே நாளிலே அதை ஏற்றி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் எண்ணக்கூடிய நாட்களில் 1000 ஆண்டுகளுக்கு சமமானது அல்லாஹ்வுடைய ஒரு நாள் என்பது. அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ عَالِمُ الْغَيْبِ وَالشَّهَادَةِ الْعَزِيزُ الرَّحِيمُ. நீங்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ், நீங்கள் பிரார்த்திக்கக்கூடிய அல்லாஹ், நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் பிற மக்கள் வணங்கக்கூடிய சிலைகளை போன்று அல்ல. பிற மக்கள் வணங்கக்கூடிய மனிதர்கள், இறந்த மனிதர்களை போன்று அல்ல. அவன் யார்? மறைவானதை அறிந்தவன், ரகசியங்களை அறிந்தவன், வெளிப்படையானதை அறிந்தவன். அல் அசீஸ், யாவரையும் மிகைத்தவன். அல் ரஹீம், மகா அருளாளன். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. இதை ஓதும் போது, நாம் கேட்கும் போதெல்லாம் நம்முடைய யக்கீன், அல்லாஹ்வின் மீது உண்டான அன்பு, அல்லாஹ்வின் மீது உண்டான பயம், அல்லாஹ்வுடைய சக்தியின் மீது உண்டான யக்கீன் நமக்கு கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை நோக்கி வருகிறான். அடுத்து, அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் خلقஹு வபதஅ خلقல் இன்சானி மின் தீன். நம்மை சிந்திக்க சொல்கிறான் அல்லாஹு தஆலா. அல்லாஹ் படைத்த எல்லா படைப்பையும் மிக நேர்த்தியாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதனை அல்லாஹு தஆலா, மனிதனுடைய முதல் படைப்பை அல்லாஹு தஆலா மண்ணிலிருந்து உருவாக்கினான்.
பிறகு அவருடைய சந்ததிகளை அல்லாஹு தஆலா அற்பமான மென்மையான தண்ணீரில் இருந்து அல்லாஹு தஆலா உருவாக்கினான். ثم سواه ونفخ فيه من روحه وجعل لكم السمع والابصار والافئده قليلا ما تشكرون. அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதனை எவ்வளவு சிறப்பாக செம்மையாக படைத்து அதிலே தன்னுடைய ரூஹை அல்லாஹ் ஊதினான் என்று கூறிவிட்டு பிறகு நம்மை நோக்கி அல்லாஹு தஆலா கேட்கிறான், உங்களுக்கு நான் கேட்கும் ஆற்றலை கொடுத்தேனே, பார்க்கும் ஆற்றலை கொடுத்தேனே, நீங்கள் புரிவதற்கு சிந்திப்பதற்கு உண்டான அறிவின் ஆற்றலை உங்களுக்கு நெஞ்சங்களை உள்ளங்களை படைத்து கொடுத்தேனே, கலீலம் மா தஷ்குரூன், நீங்கள் மிக குறைவாக நன்றி செலுத்துகிறீர்களே. சகோதரர்களே, வெட்கி தலைகுனிய வேண்டும், வெட்கி தலை குனிய வேண்டும். நம்முடைய ரப்பு சொல்கிறான், நம்முடைய எஜமானன் சொல்கிறான், நீ மிக குறைவாக நன்றி செலுத்துகிறாய், நன்றி கெட்டவனாக இருக்கிறாயே என்று. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வெட்கப்பட வேண்டும். நம்மில் யாரும் நான் அல்லாஹ்விற்கு முழுமையாக நன்றி செலுத்தி விட்டேன் என்று சொல்ல முடியாது. காலையில் எழுந்ததற்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியுமா? காலையிலே நாம் குடித்த ஒரு கிளாஸ் தண்ணீருக்கு, சாப்பிட்ட ஒரு கவல உணவுக்கு, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் வஸ்பக அலைக்கும் நிஅமஹு ظاهرةً وباطنة, வெளிப்படையாக மறைவாக உள்ரங்கமாக வெளிரங்கமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய நிஅமத்துகளை நம் மீது பூரணமாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வுடைய அருளை அவர் எண்ணி பார்ப்பாரேயானால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவர் மீது அருள் புரிந்து வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் இந்த மனிதன் பேசுகிறான். இந்த இடத்திலே காஃபிர்களுடைய நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இத்தகைய குஃப்ருடைய நிலையிலிருந்து, அல்லாஹ்வை நிராகரிக்கும் நிலையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து என்னை அவனுடைய மஸ்ஜிதிலே தொழுகையிலே அவனை ஈமான் கொண்ட நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறானே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், வகாலு ஐதா ضللنا في الارض اينا لفي خلق جديد بل هم بلقاء ربهم كافرون. மனிதன் இவ்வளவு தெளிவாக அவனுக்கு அறிவுரை வழங்கப்பட்டதற்கு பிறகு, அவனுக்கு உபதேசம் சொல்லப்பட்டதற்கு பிறகு கூட அவன் பெருமை பேசுகிறான், திமிரு பேசுகிறான். நாங்கள் எல்லாம் இறந்து பூமியிலே நாங்கள் மண்ணோடு மண்ணாக மறைந்து விட்டால் நாங்கள் புதுமையாக மீண்டும் படைக்கப்பட்டு எழுப்பப்படுவோமா என்று கூறி தனது இறைவனின் சந்திப்பை மனிதன் மறுக்கிறான். பல் ஹும் பிலிகாஇ ரப்பிஹிம் காஃபிரூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும் ثم இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட மலக்குல் மௌத் உங்களுடைய உயிரை வாங்குவார், பிறகு நீங்கள் உங்களது இறைவனிடம் கொண்டு வரப்படுவீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, மனிதனின் பலவீனத்தை அவன் புரிவதற்கு அல்லாஹ் தஆலா அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். எந்த ஒரு பெரிய அரசனாக கொம்பனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அதிகாரியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட படைகளின் தளபதியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மரணத்திற்கு முன்னால் அவன் சரணடைந்தே ஆக வேண்டும். கைது வாரண்ட் எப்படி வருகிறது, எந்த நேரத்தில் வருகிறது, யாரும் அதை தடுக்க முடியாது. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும் ثم இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். நினைத்து பாருங்கள், சூரத்துல் ஜும்ஆவிலே இதை ஓதுகிறோம், அதுபோன்று இந்த சூராவிலே நினைவூட்டப்படுகிறது. இந்த ஜும்ஆவுடைய நாளிலே நமக்கு ஆகிரத்து நினைவூட்டப்படுகிறது. இந்த சூராவாக இருக்கட்டும், அடுத்து ஓதக்கூடிய தஹருடைய சூரா, பிறகு ஜும்ஆவிலே ஓதக்கூடிய சூரா, இந்த எல்லா சூறாக்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். மனிதனுடைய மரணத்திற்கு முன்பிருந்த நிலை, பிறகு அவனுடைய உலக வாழ்க்கை, பிறகு அவனுடைய ஆகிரத், அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற செய்தி அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த உலக வாழ்க்கை ஒன்றுமில்லை, எந்த நேரத்தில் மரணிப்போமோ அதோடு நம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் ஆடம்பரங்கள் எல்லாம் முடிந்துவிடும். நாம் அனுபவித்ததை எல்லாம் மறந்து விடுவோம். அல்லாஹ்விற்கு முன்னால் எப்படி நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோமோ அப்படியே கொண்டு போகப்படுவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமையின் காட்சியை அப்படியே கொண்டு வந்து நிறுத்துகிறான். பாருங்கள் நபியே, வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜி'னா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினுன். நபியே, மறுமையின் அந்த காட்சியை நீங்கள் பார்த்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? காஃபிர்கள், பாவிகள், குற்றவாளிகள்
தங்களது தலைகளை குனிந்தவர்களாக ரப்புக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள். அப்போது சொல்வார்கள், எங்கள் இறைவா, நீ எச்சரித்ததை இப்போது நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டோம். இந்த நரகத்தின் சத்தத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். எங்களை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பு. நாங்கள் நல்லமல் செய்து வருகிறோம். நாங்கள் யகீன், உறுதியான நம்பிக்கை கொண்டு வருகிறோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் அக்பர். அது அவர்களுக்கு ஏற்கப்படாது. அல்லாஹ் சொல்கிறான், வலவ் ஷி'னா லஆதைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா வலாக்கின் ஹக்கல் கௌலு மின்னி லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸி அஜ்மஈன். அல்லாஹ் சொல்கிறான், வலுக்கட்டாயமாக ஒருவரை ஹிதாயத்தில் திணிப்பதாக இருந்தால் அது நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமானதல்ல. வலுக்கட்டாயமாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஹிதாயத்தை நேர்வழியை கொடுத்திருப்போம் அல்லாஹ் சொல்கிறான். என்றாலும் அல்லாஹ்வுடைய இல்மின்படி அல்லாஹு தஆலா நரகத்தை மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் நிரப்புவான் என்ற வாக்கு இப்போது உறுதியாகிவிட்டது, உண்மையாகிவிட்டது, ஊர்ஜிதமாகிவிட்டது என்று கூறி, யாரெல்லாம் இந்த உலகத்திலே நபிமார்களை கேலி கிண்டல் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ்வின் மார்க்கத்தை அலட்சியம் செய்து கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ்வின் கட்டளையை நிராகரித்துக் கொண்டிருந்தார்களோ, அந்த பாவிகளை பார்த்து அல்லாஹ் சொல்வான், ஃபதூகு பிமா நஸீதும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா. இன்றைய நாளின் சந்திப்பை மறந்தீர்களே, நீங்கள் இப்போது இந்த தண்டனையை சுவைத்துக் கொள்ளுங்கள். ஃபதூகு, டேஸ்ட் பாருங்கள். அல்லாஹ் அக்பர். ஏன்? பிமா நஸீதும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அல்லாஹ் சொல்வான், இன்னா நஸீனாக்கும், நாமும் உங்களை விட்டு விடுவோம், உங்களது எந்த பேச்சும் கேட்கப்படாது. வதூகு அஸாபல் குல்தி பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் இந்த உலகத்திலே என்னென்ன பாவங்கள் செய்து கொண்டிருந்தீர்களோ அதன் காரணமாக இப்போது நீங்கள் தண்டனையை சுவைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த பாவிகளுக்கு எச்சரிக்கை செய்வான். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்ஷா அல்லாஹ் மீதமுண்டான பகுதியை அடுத்த ஜும்ஆவிலே பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு அமலையும் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திலும் தொழக்கூடிய இந்த ஜும்ஆவிலே நமக்கு என்னென்ன அமல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அந்த அமல்களை கொண்டு என்னென்ன தத்துவங்கள் நாடப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும். இந்த சூறாக்கள் ஏதோ யதார்த்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியது அல்ல. இதிலே சில செய்திகளை அல்லாஹ் சொல்ல நமக்கு விரும்புகிறான். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட அமல்களை வழமையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். நாம் அந்த உணர்வோடு, அந்த பசுமையான நினைவோடு, அந்த தக்வாவுடைய பயத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய இபாதத்தை கற்று புரிந்து உணர்வோடு செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.